சொல்லலான்னு வந்தேன். அவச்சம் உன் புருஷன் என்கிட்ட பட்ட கடனுக்காக இந்த வீட்டை அடமானமா எழுதி கொடுத்திருக்கிறான். அதுக்கு பதில் தேவை. கொடுத்தது நீங்க, வாங்கினது அவரு. நான் பதில் சொல்றதுல அர்த்தம் இல்ல. நீ வாழ்ந்து பழகி இந்த வீட்டை ஜப்தி செய்ய நான் விரும்பல. அவசியம் இல்லாம நீங்க பரிவு காட்ட வேண்டாம். பரிவல்ல இது, உன்னோடு பழகிய தோஷம். மிஸ்டர் மோதி, என்னை நீ இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். புரிந்து கொண்டேன். இந்த மோத்திக்கு தகுந்த மோகினி நீ என்பதை. தீபச்சுடரை காதலிக்கும் விட்டில் பூச்சி ஆகிவிடாத. Get out! மிரட்டுகிறாய். வந்த காரியத்தில் வெற்றி பெறாமல் திரும்பி போனது இந்த மோத்தியின் சரித்திரத்தில் இல்லை. அடித்து விட்டு ஓடினால் அசந்து விடுவேன் என்று நினைத்தாயா? குறுக்க வந்து இல்லையா இது? டாக்டர் டாக்டர் டாக்ஸி டாக்ஸி கொண்டா. சண்டாளா, கணவன் பட்ட கடனுக்காக என் மானத்தையா விலையாக கேட்கிறாய்? நாகரீகத்தின் நாசக்கரங்களினால் அழிக்கப்பட்டவளானாலும் மான அவமானத்தை மறந்து விட்டேன் என்று மரப்பால் குடிக்கிறாயா? வெள்ளை உள்ளத்தோடு சமூகத்தில் பழகினால் உணர்ச்சிக்கு அடிமையாகி விடுவேன் என்று எண்ணமா உனக்கு? பெண்கள் சமத்துவத்தை பெரிதாக பேசித் திரியும் ஆண்கள் வர்க்கத்திலே உன்னை போல அற்பர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் மறந்து விட்டேன். ஏன் விழிக்கிறாய்? சிரித்து பேசும் இவள் சீறி விடுகிறாளே என்றா? பெண்களின் இதயம் வெறும் பூந்தோட்டம் அல்ல, புகைந்து வெடிக்கும் எரிமலையும் கூட. இனி ஒரு கணம் இங்கு நின்றால் நான் கொலைக்காரியாக மாறிவிடுவேன். போய்விடு, மரியாதையாக ஓடிப்போ. நளினா, இதுவரை உன்னை நான் தவறாக எண்ணியிருந்தேன். என்னை அப்படி அப்படி நிதானமா அடி. அம்மா கிட்ட நீரம் காட்டு, காட்டு கொண்டு 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 குடி டிரைவர். என்னடா குடு, ஸ்டீரிங் பிடிச்சு கையாது குடு. அப்படி 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 குடு விட்டு குடு விட்டு. ஆம்பிள்ளைங்க நாய் மாதிரி வீட்டுக்குள்ள குடி போறாது. யோக்கியா, இதுக்காக அங்க இருக்க சொன்னேன். உதவியோட அனுப்பப்படாது, ஒரே இன்ஜெக்ஷன்ல க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அயோக்கிய பாயா, ஆளை பாரு, ஒட்டக மாதிரி வாழ்ந்திருக்கான். ஆனா ஒரு குடும்ப பெண்ணுகிட்ட எப்படி நடக்கணும்னு அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன். சார் மெதுவா சார். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு அவமானம். இதாலே என்ன சுட்டு கொண்டுடுங்க. நாசமடைந்த நம் வாழ்விற்கு நான் தான் முதல் காரணம். நளினா, ஒரு பொற்ற முறையில் பேயாக அலைந்தேன். தன்னிலை மறந்து தடுமாறிக் கொண்டிருந்த எனக்கு உலகம் நன்றாக பாடம் கற்றுக் கொடுத்து விட்டது. நளினா, இனி நாம் நடந்ததை மறந்து விடுவோம். இன்றிலிருந்து புதிய வாழ்வு தொடங்குவோம். கன்சாமி, உன்னை போல விசுவாசம் உள்ளவனை நான் பார்த்ததே கிடையாது. சார், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா. அத பாத்துட்டு இனிமே எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. டோன்ட் கேர். நான் வர்றேன் சார். எங்க போற கன்சாமி? என்னத்தான் நீங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களே. கன்சாமி, என் மனசு புண்படுத்தாது. இனிமே நீயே அந்த குடும்பத்துல ஒருத்த. அதுதான் சார் நானும் எதிர்பார்த்தது. டிரைவர், என்னங்க உனக்கு எவ்வளவு சார்ஜ்? 3000 ரூபாங்க. அது டாக்ஸிக்கு, குத்து சண்டைக்கு. அவனுடைய பல்ல 2 ஷேப் பண்ணல, அதுக்கு. அதுக்கு என்னங்க? சரி, இதோ 5 rupees.
கானகமெல்லாம் தேடி என் கண்ணின் மணியை கண்டேன். கானகமெல்லாம் தேடி என் கண்ணின் மணியை கண்டேன். மேல் வாழ்வோம் ஜோடியா. பொங்கிட்டு இருக்கிறது கூட கவனிக்காம என்னமா அது? ஆமாப்பா, பொங்கிட்டு இருக்கு. உன் நிலவு இங்க இருந்தா தானே? அப்பா அப்பா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயா? ரொம்ப சந்தோஷம் சொல்ற. எல்லாம் முருகன் அருள். மேல என்ன செய்யறதா உத்தேசம்? அது நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம்ப்பா. உனக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அதை சொல்லு. வக்கீலுக்கு படிக்கலான்னு. அது உன் சுபாவத்துக்கு ஒரு தம்பி. இப்போ நமக்கு இருக்கிற பணம் அதிக ஆடம்பரம் இல்லாம இருந்தா இன்னும் 2 தலைமுறைக்கு போதும். அதனால நீ செய்யற தொழில் இருந்தா எனக்கு ரொம்ப திருப்தியாக. எனக்கும் அதுல திருப்தி தான்ப்பா. அப்ப யோசனை பண்ணி சொல்லுங்க. நானும் தந்தையும் நலம், நீயும் அப்பாவும் சௌக்கியமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு சந்தோஷ செய்தி. நான் முதல் வகுப்பில் பாஸ் செய்துவிட்டேன். அநேகமாக அடுத்த வாரம் நானும் அப்பாவும் அங்கு வருவோம். ஏன் தெரியுமா? பெண் கேட்க. நன்கு மறவாத சுந்தர். அப்பா அப்பா, என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்க? என்னம்மா சொல்லம்மா. குடிகாரன், சூதாடி, இப்படி கெட்ட பேர் எடுத்தனா இந்த பெங்களூர்ல ஒரு யோக்கியமான டாக்டரா எப்படி தொழில் நடத்த முடியும்? நம்பிக்கையே இல்லை நளினா, நம்பிக்கையே இல்லை. வேற எங்கேயாவது போய் வேலை செய்தாவது பிழைக்கலாமே. எங்கேயாவது போகவா? அடி எடுத்து வைக்க விட மாட்டானுங்களே இந்த கடங்காரனுங்க. மிஸ்டர், வீட்டு வாசப்படியில காலை வச்சீங்க, காலை முறிச்செறிஞ்சிருவாமா. கடன் வாங்குறவங்களுக்கு கொடுக்க தெரியாது, அதுக்கு நீயே அலையிற. பேசாம போவியா? செட்டியாரா, வாங்க வாங்க. டாக்டர் வெளியில போயிருக்காரு, அப்ப போயிட்டு வர்றீங்களா? அட என்னையா இது அபாய சங்கு மாதிரி அலறிக்கிட்டு இருக்க? பேசாம போய் உட்காந்துட்டீங்களே. அம்மா இருப்பா. என்ன இருப்பா? உங்க டாக்டர் திரும்பி வர்ற வரையில இவர் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டாரு. ஆமா. ராத்திரி 12 மணிக்கு தானே வருவாரு. பரவாயில்ல, நான் அதுக்கு தான் காபி டிஃபன்ல கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். காப்பியா? சரிங்க, இங்க காத்து வராது, வெளி வராந்தாவில போய் உட்காருங்களா? காத்தா யாருக்கு தேவை? மனுஷங்களுக்கு தேவை. ஆனா உங்களுக்கு எப்படியோ? என் கடனை திரும்பி வாங்குற வரையில சமாதியில உட்காரும்னாலும் உட்காருமப்பா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. கன்சாமி, ஐயா கொஞ்சம் வெந்நீர் போட்டுக்கொண்ட. என்னங்க, ஒரு மனுஷனே எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? செட்டியார, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஆமா, இனிமேல பொறுத்தா என் பணம் வந்தாப்புலதான். அப்படி சொல்லாதீங்க செட்டியாரு. இவருக்கு உடம்பு குணமானதும் உங்க கடனை எப்படியாவது தீர்த்துடுறோம். அது வரைக்கும் அதெல்லாம் முடியாதுமா. இப்பவே பைசா கணக்கா தீர்த்துடணும். இல்லன்னா என்ன செய்ய போற? என்ன அப்படி கேட்ட? இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டதுக்கு உன்னை சும்மா விடுவேனா? ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டேன். ஆமா. இல்லையா, சும்மா பேசாத. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அடவாவி, என் பணத்தை வாங்கிட்டு மோசம் பண்றியே, நீ ஓகேனாயா? நீ நல்லா இருப்பியாயா? செட்டியாரே, அதிகமா பேசாதீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கினதுக்காக எதை வேணாலும் பேசுறதா? அவளுக்கு மான ரோஷம் இருந்தா கடனை திருப்பி கொடுத்துறதானே? யூ ஸ்டூபிட், கெட் அவுட். கெட் அவுட்டா? கோர்ட்ல வைக்கிறியா? என் சொத்து பூரா போனாலும் சரி, உங்ககிட்ட இருந்து என் பணத்தை வாங்கல, அப்படி அப்படி சுண்டிட்டு அப்படியா? ஏமா
நீ இன்னும் தூங்கல? தூக்கம் வரலப்பா. அவனையே நினைச்சுக்கிட்டு நீ மெலிஞ்சிருக்க போல இருக்கம்மா. ஓ, தூங்கம்மா. இனிமே எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் சுந்தர், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அதுக்கு என்னப்பா இப்ப அவசரம்? நல்லா சொன்ன. என்ன சௌகரியம் இருந்தாலும் இந்த வீடு பாலவனம் மாதிரி தானே இருக்கு. பசுமையா வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு மருமகள் வேண்டாமா? அதை நாம் பார்த்து ஆனந்தப்பட வேண்டாமா? சரிப்பா, ஆனா என்ன சுந்தர் லெட்டர்? அப்பா, நான் மாகாணத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கிறதுனால அமெரிக்கா போய் மேல் படிப்பு படிக்க கவர்மெண்ட்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா எழுதியிருக்காங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? எத்தனை வருஷம் சுந்தர்? 2 வருஷம் தான்ப்பா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதுல எனக்கும் பெருமைதான். ஆனா வயசான காலத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போகலப்பா. சரி, நல்ல சந்தர்ப்பத்தை கைவிட்டுடார். 2 வருஷம் தானே, போயிட்டு வா தம்பி. உங்க மகனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும்ப்பா. ரொம்ப நல்லா இருக்கே அவன் யோகியதை. மிஸ்டர் மிஸ்டர் ஆவது மண்ணாங்கட்டியாவது 2000 ரூபாய்க்கு போலி செக்கா கொடுக்கற என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? அப்படி இல்ல, நான் எதிர்பார்த்த பணம் அல்ல. வரும்பா வரும். ஊரை ஏமாத்துறவனுக்கு எங்க இருந்து வர்றது? பெரிய மனுஷன் போல வேஷம் போட்டுக்கிட்டு அயோக்கியத்தனமா பண்ற. இப்பவே காலனா பாக்கி இல்லாம வைக்கணும். இல்ல கோவிச்சுக்காதீங்க, எப்படியாவது கூடி சீக்கிரம் கொடுத்துறேன். இனிமே இந்த சால்ஜாப்புக்கு ஏமாறவன் நான் இல்ல. இந்த போலி செக்கை இப்பவே கொண்டு போய் போலீஸ்ல காட்டி உன்னை உள்ளதெல்லாட்டி பாரு. பெரிய மனுஷன் போல வேஷம் போட்டுக்கிட்டு அயோக்கியத்தனமா பண்ற. இப்பவே காலனா பாக்கி இல்லாம வைக்கணும். இல்ல இந்த போலி செக்கை இப்பவே கொண்டு போய் போலீஸ்ல காட்டி உன்னை உள்ளதெல்லாட்டி பாரு. இப்ப நீங்க பணம் கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. கடனும் கழுத்தை இறக்கிவிட்டது. யோசித்தேன், பரமுறை யோசித்தேன். இதற்கு வழியே தோன்றவில்லை. உன்னை அனாதியாக விட்டு எங்கோ போகிறேன். என் கடன் இல்லாதவே என் மறுபடியும் பார்க்க முடியாது. கந்தசாமி, கந்தசாமி. ஏம்மா ஏம்மா அழுகுறீங்க? அவர் வீட்டை விட்டே போயிட்டேன். நான் போயிட்டு வரட்டுமா? தாய்நாட்டு பெருமையை மறக்காம சௌக்கியமா போய் புகழோடு திரும்பி வா தம்பி. தேங்க்ஸ். சுமதி, நான் வரட்டுமா? Announcing the departure of the Colombo Bombay Viking service via Madras. All passengers for Bombay will now please proceed to aircraft VTC-SP. Thank you.
அமெரிக்கா புறப்பட்ட விமானம் நொறுங்கியது. பிரயாணிகள் எல்லோரும் மரணம். இப்படி ஒண்ணும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா எப்படின்னு அவங்க விதிதான் அது நடக்கும். அதுங்க வருத்தப்பட்டு இல்லாம பிரயோஜனம். நான் சொல்றது கேளுங்க. குமரி வரும் துக்கத்தை அடக்கினா என் நெஞ்சுதாப்பா வலிக்கும். அழுது தீர்த்தால் ஒழிய என் மனசு ஆறுதல் அடையாது. அப்பா, என் எதிர்கால வாழ்வை பத்தி எவ்வளவோ எண்ணங்கள் எண்ணி இருந்தேனே, அவ்வளவு அழிப்பா இப்படி நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கலையே. அதுக்கு என்னம்மா செய்யறது? நம்மளோட கொஞ்ச காலம் பழகிறதுக்கே நம்மளால தாங்க முடியலையே. உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரே மகன் போனதை நினைச்சு அவனுடைய அப்பா என்னமா துடிக்கிறாரோ. எஜமா, வீடு வாசல் நிலம் எல்லாத்தையும் வித்துட்டீங்களாமே? ஆமா, இந்த வீட்டில இருந்தா என் செல்வனின் சிந்தனை என்னை சித்திரவதை செய்யும். அதனால அறிமுகம் இல்லாத இடத்துக்கு தன்னந்தனியா வாழ்ந்தாலும் என் மனசு நிம்மதியாகும். இதுல 2000 ரூபாய் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் சுகமா இருக்கு. எஜமா, எனக்கு எதுக்குங்க பணம்? நானும் உங்களோடய வர்றேனுங்க. வேண்டாம்பா, எனக்கு துணை அந்த முருகன் இருக்கு. இத்தனை நாள் ஆய் கூட பேசலையே, பேச மாட்டாரா? சொல்லுப்பா, செத்து போயிடுவாரா? தாத்தா, அவர் காயமெல்லாம் ஆத்துக்கு அவருக்கு வழியே இல்லாம செய்ய மாட்டீங்களா? சொல்லு தாத்தா. அழுகாதம்மா, அவருக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரத்துல குணமாயிடும். யாராவது கூட இருந்து ஜாகிரதையா கவனிக்கணும். நான் பாத்துக்கிறேன் தாத்தா, நீங்க மட்டும் நல்ல மருந்தா கொடுங்க. சரியம்மா, காலையில வந்து பார்க்கிறேன். மகனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கணும்ப்பா. எனக்கு உடம்பு சௌகரியமான உடனே உன்னை எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப தெரியும் நான் சொல்றது நிஜம்னு. நிஜமா கூட்டிட்டு போகணும்? கட்டாயம் கூட்டிட்டு போறேன். சரி, படுத்து தூங்கண்ணா. நான் வைத்தியர் வீட்டுக்கு போய் மருந்து வாங்கிக்கிட்டு ஓடி வரேன். அண்ணா, அண்ணா, இங்க இருக்கம்மா. அண்ணா, ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் தூங்கல? தூக்கம் வரலம்மா. நீங்க தூங்காட்டி குடும்பம் நல்லா ஆவாதான். போகட்டுமே. போனா நீங்க தூங்கலன்னா அண்ணா. பரவாயில்லைங்களே. மனசாந்தி அதுவும் நிலையோடு இருக்கிறது இல்லையே. பூஜை அறையை விட்டு வெளியே வந்தாலே அந்த நிம்மதி என்னை விட்டு போயிடுது. அது இயற்கைதானுங்க. சாஸ்வத சாந்தி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன முற்றும் துறந்த முனிவர்களா? கேவலம் சாதாரண மனுஷனுங்க. இந்த வாழ்க்கையில துன்பத்தை மறக்கிறதுன்னா மார்க்கம் இருக்குதா? இல்லாம என்னங்க, கஷ்டத்தை மறக்க செய்யற சுகம் இருக்குது. அதுதானுங்க சஞ்சலத்தை போக்குற சஞ்சீவி. அதுக்குத்தான் நம்ம வழிதேடணும். புரியலையே. பாருங்க, நேரம் இருக்கிறப்போ நீங்க என்னை அடிக்கடி வந்து பேசிக்கிட்டு இருக்க சொல்றீங்களே,
அதனால உங்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? ஏதாவது பேசி என் இதய வலையை மறக்க பாரு. என்னோடு பேசுறதுலேயே உங்களுக்கு ஓரளவு துன்பத்தை மறக்க முடியுமானா உங்க சொந்தக்காரரா இருந்து அவங்களோடு பேசினா இன்னும் எவ்வளவு துன்பத்தை மறக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க. அதுலயும் அந்த சொந்தக்காரர் எப்பவும் எந்த காலத்திலையும் உங்க கூடவே இருந்து உங்க இன்ப துன்பங்களை தன்னுடையதாக பாவிக்கிறவரா இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்களே உங்க வாழ்க்கையில பங்கு கொண்டாடுற உரிமை உள்ளவரா இருந்து அவங்க கிட்ட நீங்க மனம் விட்டு பேசினா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், எவ்வளவு சாந்தி கிடைக்கும். யோசனை பண்ணுங்க. அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்ல வந்தேன். கல்யாணமா? வேற வழி இல்லைங்க. துன்பம் கலந்த இந்த உலகத்துல சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானுங்க ஆகணும். மனைவி செய்கிற மாசத்த பணிவிடையிலே புத்திர பாக்கியத்தின் சந்தோஷத்திலே இந்த உலகத்தையே மறக்க முடியும். அப்போ எந்த வேதனையும் துன்பமும் நினைவுக்கே வராதுங்க. இது என் சொந்த அனுபவம். இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏதோ நீங்க கொடுத்திருக்கிற சலுகையினால இவ்வளவு தூரம் உரிமையோடு சொல்றேன். எதுக்கும் நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. வர்றேன். பையன் பிஏ வரலாம் படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான். உங்க பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன சொல்றீங்க நீங்க? இந்த விஷயத்துல நான் பதில் சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. குழந்தை இஷ்டப்பட்டா குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களேன். சுமதி, சுமதி. என்னப்பா? இவர் ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்திருக்காரு. உனக்கு இஷ்டம் இருந்தா? ஏன்பா நான் உங்களுக்கு பாரமா இருக்கேனா? என்னம்மா இது? அப்படி இருந்தா உன் சம்மதத்தை கேட்பேனா? இப்ப எனக்கு என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? வயசு ஆகிக்கிட்டே வருதேம்மா. அத பத்தி கவலைப்பட வேண்டியது நானும் எங்க அப்பாவும் தானே. அப்போ நீங்க போயிட்டு வர்றீங்களா? என்னங்க நீங்க கூட சும்மா பேசி பலன் இல்லைங்க. குழந்தைக்கு இஷ்டம் இல்லாத விஷயத்துல நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். சரி, நான் வரேங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம மோசம் செய்யவா பாக்குறீங்க? இதோ ஜப்தி வாரண்ட். அமீனா சொல்லையா. சொல்றதுக்கு என்ன? இந்த வீட்டுல இருக்கிற சாமான் எதையும் எடுத்துட்டு போக கூடாது. மிஸ்டர் மோடி, என்ன சொன்னீங்க? கட்டிட்டு இருக்கிற துணியை தவிர மத்ததெல்லாம் எனக்கு சொந்தம். எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? ஆமா. ஆமாவா? அம்மா, அம்மா காலில் இருக்கிறத கழட்டுங்க. கந்தாமி கழட்டுங்கம்மா. ஐயோ, அடாடாடா சொன்னா கேளுங்க. நீங்க கழட்டுங்கம்மா. நான் என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். நீங்க கழட்டுங்க. கழட்டுங்கம்மா. கந்தாமி, ஆமா கட்டி இருக்கிறது தவிர எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? எல்லாம் உங்களுக்கு தானே. கசரையா வச்சுக்கையா. வாங்கம்மா, நம்ம புதுசு வாங்கிக்கலாம். மகா மனுஷன், வாங்கம்மா. அண்ணி, எப்ப வந்தீங்க அண்ணி? சௌக்கியமா? அண்ணா எங்கே? என்ன அண்ணி? கந்தசாமி, நீயாவது சொல்ல. சுமதி, என்னை மன்னிப்பாயா? நல்ல குடும்பத்துல நான் ஒரு புல்லுரியா வந்து சேர்ந்துட்டேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க அண்ணி. வாங்க உட்காருங்க. சுமதி, நானும் உங்க அண்ணாவும் ஆரம்பத்தில் ஆனந்தமாக வாழ்ந்தோம். நாகரீகம் எங்களை நாசமாக்கிட்டது. அவர் சாவாச தோஷத்தினாலே சூதாடியான நான் சுயநலக்காரியான கண்ணை மூடிக்கிட்டு கடன் வாங்கினார். கடன் திருப்பி கொடுக்கும் நிர்பந்தம் ஏற்பட்ட போது 2 பேரும் திருந்திட்டோம். ஆனால் கடனை கட்ட வழி இல்லை. இந்த அவமானம் தாங்க மாட்டாம என்ன அனாதையா விட்டுட்டு அவர் எங்கேயோ தலைமறைவா போயிட்டார். வெக்கம் கெட்டவளே, மானம் இருந்தா இந்த வாசப்படியை மிதித்து. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அண்ணா வருவார்னு எனக்கு தோணுது. அவர் பட்ட கடமையை சாப்பிடாதீங்க அண்ணி. உங்களுக்காகவும் என் அண்ணனுக்காகவும் என்னால ஏதாவது அதுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்ய தயாரா இருக்கேன் அண்ணி. சுமதி, தெய்வம் கோவில்ல மட்டும் இல்லை, உன்னை போல இருக்கிறவங்க உள்ளத்திலையும் கூட தாமா இருக்கு. நான் தடங்கள் சொல்லல. இருந்தாலும் வயது வந்த பெண்ணை எவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறது? அதுவும் நிஜம்தான். இது பாருங்க, நான் கொண்டு வந்திருக்கிற வரேன் ரொம்பவும் திவ்யமான வரேன். தனி ஆளு,
பிக்கல் விடுங்கள் கிடையாது. சொத்து 1.5 லட்சம் தேரும் அவ்வளவு உங்க பொண்ணுக்கு தான். பையன் என்ன படிச்சிருக்கான்? எந்த வேலையில இருக்கான்? வேலை ஒண்ணு இல்ல, சும்மாதான் இருக்காரு. அதான் சரி. 1.5 லட்சம் இருக்கும்போது வேலை செய்யலாமா? அப்புறம் கௌரவம். பையன் வயசு அப்படி ஒண்ணும் அதிகமாயிடலைங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தா 45-50 அங்க இருக்கும். 50? ஏஜா உன்ன விலைக்கு வைக்கணும்னு நினைச்சேன். ஆமா, உனக்கு என்னையா வயசு? எனக்கா? இல்ல, இந்த 43வது வயசுல உத வாங்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்க பாரு. உதயாவா? எனக்கு 70 வயசுமா? மைனஸ் பார்க்கப்படாது. கந்தசாமி, நிறுத்து. அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? தெரியாம சொல்லிட்டேமா. பயப்படாதீங்க, சும்மா சொல்லுங்க. சுமார் 1.5 லட்சம் இருக்கும். சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? தனி ஆளம்மா. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு? இவ்வளவு சொத்துக்கும் வாரிசு இல்லையாமா. இதெல்லாம் என்னம்மா கேள்வி? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? சுமதி, என்னம்மா இது? இல்ல சொதுக்கிறியா? எதுக்காக அம்மா இந்த விபரீதமான முடிவு? உங்க அப்பாவால் உங்களை காப்பாற்ற முடியும். இத பாருங்க, இந்த உடம்பு தேர வரையிறவாச்சு. உங்களை காப்பாத்துறேன். அப்பா மன்னிக்கணும். கல்யாணம் என் சொந்த விஷயம்னு நீங்களே சொல்லி இருக்கீங்க. மானசீகமா ஒருத்தர் காதலிச்சு அவர் மறைந்து விட்டார். அவரோடு என் காதலும் மண்ணாகி விட்டது. வேறெந்த வாலிபனை நான் கல்யாணம் செய்து கொண்டாலும் என்னால் அவனை காதலிக்க முடியாது. அவனுக்கு சேவைதான் செய்ய முடியும். அந்த சேவை அனாதையான ஒரு வயோதிகருக்கு செய்யறதுல தான் நான் ஆத்ம திருப்தி அடைய முடியும். என் முடிவை யாரும் மாற்ற வேண்டாம். என் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்தீங்களேப்பா, அதை மறந்துட்டீங்களா? சுமதி, சுமதி, இஷ்டம் போயிடுச்சு. நான் தடுக்க மாட்டேன். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரியம்மா. இப்ப கண்ண தர நான் என்ன செய்வேன்? என் கண்கள் போய்விட்டதே, என் வாழ்க்கை சூன்யமாகிவிட்டதே. தீர்காயுஷ்மஸ்தாயுஷ்சந்திரார்கம் வம்சாவிருத்தஸ்த சீக்கிரமே ஜீவத் சுபுத்ராவாப்தி.